ரொம்ப எனக்கே அதை பார்த்தா காமெடியாக இருக்குது. அது நான் அதாவது எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது நடந்துகிட்ருக்கு நம்மளை சுற்றி அப்படிங்கிறது தெரியாமல் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் தான் அதை போட்டிருந்தேன். இப்போது நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபீட்பேக்கை பார்த்து சரி நிறைய விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்கு, நம்ம கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 3 days to 4 daysலேயே அவங்க இறந்துட்டதா சொல்கிறாங்க. நடராஜன், அதாவது சசிகலாவோட ஹஸ்பண்ட் நடராஜன் தான் அவரை வந்து ஒரு டிபேட்டில், அவங்க வீட்டில் நடந்த ஒரு டிபேட்டில் நம்ம ஜெயலலிதா அம்மாவை தள்ளிவிட்டு அவன் அங்கேயே வந்து ரொம்ப சிவியராக இன்ஜூர் ஆகி அது மூலயமா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 5th டேக்குள்ளேயே அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 73 days வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா என்ஃபார்மெண்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையோங்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு நினைக்க தோணுது. அது எப்படின்னு எனக்கு தெரியலை. அது ஆதாரம் இல்லாமல், சாட்சி இல்லாமல், ப்ரூஃப் இல்லாமல் நல்லா பேச முடியாது. இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, அப்போலாவோட சர்வரை ஹேக் பண்ணியிருக்காங்களாம். ஒரு 40,000 வெப்சைட் கிட்ட ஹேக் பண்ணி இருக்கிற ப்ரூஃபை நான் வெளியிட்டால் இந்தியாவில் பெரிய பிரளயமே வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த உண்மை வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு அதை பற்றின முழு விவரம் நம்மளுக்கு தெரியும். இப்போது அரசியல் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வேறு விதமான நியூஸ்லாம் இப்போ வருது. அது என்னென்னா, அந்த பொதுச் செயலாளர்களோட பதவியை வந்து அபகரிக்கிறதுக்கு சசிகலா ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பிஜேபி ஏடிஎம்கேவை ஃப்ரெண்டை நிறுத்திக்கிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க தமிழ்நாட்டை ஆட்சிக்கு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிஜேபி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் பிஜேபி கட்சி அதிமுக கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற அளவுக்கும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, சசிகலாவை மூணு பேர் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமி மேடம் வந்து பின்னால் இருந்து இயக்கிறது பிஜேபிங்கிற அளவுக்கு அது எவ்வளோ ஊர்ஜிதமாக அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் கௌதமியை வந்து பிஜேபி தான் இயக்குறாங்க. அது எதனால் அப்படின்னா, சசிகலாவை வந்து கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது பிஜேபி எப்படி கார்னர் பண்ணுறாங்கன்னா, சசிகலாவை இந்த மாதிரி கௌதமி மேடமை வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள வந்து பிஜேபிக்கு அடிப்பணியை வைக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு ஆயுதம் பார்த்திங்கன்னா தீபா தேவி, ஜெயலலிதாவோட ரிலேட்டிவ், தீபா வச்சு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா புஷ்பா எம்பி, அவங்கள வச்சு ட்ரை பண்ணுறதா சொல்கிறாங்க. 3 லேடி வந்து ரொம்ப சசிகலாவை வந்து சப்ரஸ் பண்ணி பொதுச் செயலாளராக வந்தாலும் அவங்க வந்து பிஜேபிக்கு கட்டுப்பாட்டில் தான் அவங்க இருக்கணுங்கிற அளவுக்கு பல முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. இது வந்து உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அப்படி தெரிஞ்சுதான் ரொம்ப சந்தோஷம். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. நிறையா போய் சர்வ் பண்ணுங்கள், நெட்டில் சர்வ் பண்ணுங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்னும் இதை தெரிஞ்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு பெரிய யூஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இதுதான் நம்மளோட ஃப்யூச்சருங்கிறத தயவு செஞ்சு எல்லோரும் மனசில் ஏற்றிக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்யூச்சர். நம்ம ஏதோ வேலைக்கு போனோம், படித்தோம், போய் நாளுக்காக சம்பாரித்தோம், வந்தோம், வீட்டில் சாப்பிட்டோம் அப்படிலாம் இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 50 இல்லை ஒரு 10 வீடு சேர்ந்தால் தான் ஒரு தெரு. அந்த தெருவில் அப்போயே நீங்கள் வந்து பொது வழியில் நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுக்குன்னு தனியாக இப்போ நான் வந்து ஒரு தனி இடத்துல இருக்கோம், நான் வந்து எனக்கு மட்டும் சம்பாதிக்கிறேன், நான் மட்டும் சாப்பிட்டா போதும், என் பசங்க சாப்பிட்டா போதும், எங்கள் அண்ணா சாப்பிட்டா போதும், அப்போல்லாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நினச்சிங்கன்னா அது நாளைக்கு பின்னா வந்து ஏற்கனவே அப்படி நினச்சி தான் இந்த நாளும் நம்ம வந்து நிற்கிறோம். நம்மளும் நம்ம ஜென்ரேஷனும் இதே மாதிரி நினச்சிட்டு நம்ம ஒரு இதையும் விட்டுட்டே இருந்தோம்னா இது இன்னும் மோசமாக போய் முடியும். இது கூட மோசமாக, இதே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இது இன்னும் மோசமாக போகும். எதனால் சொல்கிறேன்னா, இப்போது அரசியல்வாதிகளே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதிமுக நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா சசிகலா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டினியூஸாக நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அடுத்த பொதுச்செயலராக வரணும் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அவங்க வந்து டெய்லி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அப்போ தான் வந்து அது மக்களை நம்ம வந்து ஏற்றுக்க வைக்கிறாங்க. உதாரணத்துக்காக சொல்லணும்னா, இப்போ ரங்கராஜ் பாண்டே இருக்கார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அந்த வீடியோ உண்மையாக பொய்யான்னு எனக்கு சொல்ல வரல. பட் அந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸ் அவரோடது, அந்த சேனலில் இருக்கிறது தந்தி டிவி. அந்த ஒரு ரீசனை வச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாரு, சசிகலா வந்து நெக்ஸ்ட் பொதுச் செயலாளராக அதுதான் ஆப்வியஸாக அதுதான் நடக்குங்கிறாரு. அது என்ன ஆப்வியஸாக அதுதான் நடக்கும்? சசிகலா வந்து அவங்க கூட இருக்கிறதுனாலவே அவங்க வந்து அடுத்த பொதுச் செயலாளராக வந்துட முடியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தெருவில் வந்து கொள்ளை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தெருவில் கொள்ளை நடக்குது. இப்போ 2 தடவை கொள்ளை அடிச்சிட்டாங்க.
ஒருத்தர் ஒரு வீட்டில் கொள்ளடிச்சிட்டாங்க, 2 நாள் கழிச்சு அடுத்த வீட்டில் கொள்ளடிச்சிட்டாங்க, 3ஆவது நாளும் வேற ஒரு வீட்டில் கொள்ளடிக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணா ஏங்க உங்கள் தெரு தானேங்க, அது ஆப்வியஸாக கொள்ளதாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? என்னங்க பேசுகிறாரு அவர்? அதை பார்த்து நம்மளும் சும்மா என்ன விஷயம்னா புரிஞ்சுக்கங்க. அதாவது மக்களை நம்மளே அறியாமல் அதை நோக்கி கொண்டு போகிறாங்க. ஏங்க இப்போ கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் தானே வந்தார், அந்த மாதிரி தானே இதுவும் அப்படின்னு இல்லை. ஸ்டாலின் வந்தாருன்னா அவருக்கு அரசியல் பின்புலம் இருந்துச்சு. அவர் சின்ன வயசுலேருந்து அரசியலில் ஈடுபட்டிருக்காரு, மக்கள் பிரச்சனையை சந்திச்சிருக்காரு, மக்களுக்காக போராடி இருக்காரு. அவர் ஜெயிலுக்கு போகிற உடனே திமுகவோட ஆதரவாளர் நான் நினைக்காதீங்க. நான் அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்தார். அவருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது இது வரைக்கும் எந்த ஒரு மக்கள் தொண்டு ஆற்றல. அதனால் அவர் வருவாரா, அவரை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்களா அந்த விஷயம் நம்ம போக வேண்டாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஏதோ ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் மிசா சட்டத்தில் கைதாயிருக்காரு. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி நிறைய அவரை பற்றி இருக்குது. மக்கள் பணி ஆற்றிருக்காரு. சசிகலா மக்கள் பணி இது வரைக்கும் எந்த விதத்துலையும் அவர் செஞ்சதே கிடையாது. மக்களுக்காக குரல் கொடுத்தது கிடையாது. மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் அவங்களை செஞ்சது வெளியே பொதுவெளியில் வந்து நம்ம போராடினது கிடையாது. அப்படி இல்லாத ஒருத்தங்களை வந்து நம்ம பொதுச் செயலரை ஏற்றுக்க முடியாது. இது கட்சி விவகாரம் தானே, நீங்கள் ஏன் இதை இன்டர்ஃபியர் ஆகிட்டுறீங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இது கட்சி விவகாரம் கிடையாது. அதாவது சமூக ஆர்வலர் கூட சொல்லலாம், உங்களுக்கு என்னப்பா அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, இதுதான் இப்போ நாட்டில் முக்கியமான பிரச்சனையா, இதை வச்சு நீங்கள் சென்சேஷன் நியூஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம். இது நாட்டில் முக்கியமான பிரச்சனையா இல்லையாங்கிறது அது அடுத்த கட்ட விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சசிகலா வந்து பொதுச் செயலராக பதவி ஏற்றுட்டாங்கன்னா அதையும் நம்ம பார்த்துட்டு சும்மா தான் இருந்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லைன்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். அதாவது அதிமுகவை போன வீடியோ கேட்டேன், அதிமுக முதுகெலும்பில் போன வீடியோ கேட்டிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக தப்பாக கேட்டேன். அது நம்மளே கேட்டுக்கணும். நம்மளுக்கு முதுகெலும்பே இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த போராட்டம் கூட நம்மகிட்ட இருந்து இப்போ சுத்தமாகவே இல்லை. இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு பிடிக்காத கடுத்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் செய்யுது அப்படின்னா உடனே வீதியில் இறங்கி போராடினாங்க. நம்மகிட்ட அந்த போராட்ட குணமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்மளுடைய முந்தைய ஜென்ரேஷன் சொல்லலாம். என்ன காரணம், அப்போ இருந்தவங்கலாம் 4-5 பசங்களை பெற்றுருந்தாங்க. ஒருத்தன் வீட்டை பார்த்துப்பான், ஒருத்தன் நாட்டை பார்த்துப்பாங்க, அளவுக்கு அது பெருசாக அவங்க கண்டுக்கல, வீட்டுக்கு போயிட்டாங்க. அதை இப்போ அதாவது V2R1ங்கிற சிஸ்டமே சொன்னதே அங்கேயே நம்ம அடி வாங்கிட்டோம். V2R1 எப்போ சொன்னாங்களோ அன்றைக்கே நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக V2R1 சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? வீட்டுக்கு ஒரு பையன், இன்னைக்கு ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அதிகபட்சம் ஒரு பையனோட நிறுத்திக்கிறாங்க. அந்த ஒரு பையன் என் வீட்டை மட்டும் காப்பாற்றினா போதும், அவன் வாழ்க்கையை அவன் நல்லா இருந்தால் போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெற்றவங்க அவங்கள சொல்லி வளர்த்துட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், நான் சம்பாதிக்கணும், நான் வீட்டுக்கு போகணும், நான் செலவு பண்ணணும், எனக்கு அடுத்தவனை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவனுடைய மைண்ட் செட் மாறிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இதை இப்படி நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஏற்றுக்கக்கூடாது. அது தயவு செஞ்சு அதை எதிர்த்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணால் மட்டுமே இதை வந்து நம்ம அதாவது கொஞ்சமாவது நம்மளுடைய மைண்ட் செட்டை குறைச்சி கம்மி பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதை நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறதுனால மாற்றம் வந்துருமா அப்படின்னு நீங்கள் பல பேர் கேட்கலாம். அப்படி மாற்றம் வந்துருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு புறம். அட்லீஸ்ட் பேசினா சம்திங் ஏதோ நடக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பேசாமல் எந்த ஒரு மாற்றமும் மாற்றம் வந்துருமா நினச்சிருந்தா அண்ணாக்கு அப்புறம் கருணாநிதி வந்திருக்க மாட்டார், கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்திருக்க மாட்டார். மாற்றம் வருமா நினச்சிருந்தா கலைஞரை எடுத்து எம்ஜிஆர் இன்னைக்கு அதிமுக கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அவங்கள இப்போ அதிமுகவில் அம்மா வந்து பொதுச்செயலாளர் ஆகிருக்க மாட்டாங்க. ஏதோ அதாவது ஒரு முயற்சி பண்ணாதான் மாற்றம் வரும் வராதுங்கிறது. உங்களுக்கு முயற்சியே பண்ணாமல் இதெல்லாம் செஞ்சால் மாற்றம் வந்துருமா, நம்ம பொழப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு மென்டாலிட்டியில் இருக்காதீங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க எல்லோரும், நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்லோரும் பார்த்ததோட மட்டும் தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சதை இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணேன், நான் பேசின வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கேட்கவே இல்லை. எனக்கு லைக் கொடுங்க, எனக்கு ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் நான் அதை கேட்கவே இல்லை. எனக்கு அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ எத்தனை இப்போ 1000 பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 1000 பேர்த்தில் உங்களால் முடிஞ்சது, பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை உடனே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள், வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் பசங்களுக்கு பொண்ணு 2 பேருக்கும் சொல்ல பயப்படாதீங்க. நம்ம யாரையும் நம்ம கனடா பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுங்க இப்படியே பயந்தாங்க நம்ம இந்த லெவலில் இருக்கோம். இது நம்மளுடைய முதல் ஸ்டெப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, பார்த்துட்டு உங்களுக்கு தோணுன கருத்தை, உங்களுடைய கருத்தை டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் வீடியோவை கேப்சர் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். 1000 பேர் இப்போ என்னை பார்த்து நீங்கள் 1000 பேர் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களால் 500 பேர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த 500 வீடியோ யூடியூப்பில் வைரலாக பரவச்சுன்னா அது எங்கே போய் நிற்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நான் ஒருத்தனே கத்திட்டு இருக்கிறது பதிலாக சீமானுங்கிற ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு.
மேடை மேடையே பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தரே பேசினா போதுமா? நம்ம எல்லாரும் பேசணுங்க. பேசினா தான் மாற்றம் வரும். அதுக்கு மாற்றம் வர்றதுக்கு நம்ம வீதியில் இறங்கி போடாத உங்களை யாரும் கூடவே இல்லை. வீதியில் இறங்கி யாரும் போடவே வேண்டாம். இப்போதைக்கு அவனுக்கு 1008 வேலை இருக்குது. வீதியில் இறங்கினா ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காந்து நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். பார்த்த உடனே உங்களோட மனசு உங்கள் கருத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி, நான் வந்து சசிகலா வந்து பொதுச்செயலாளருக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், எங்களுக்கு அதெல்லாம் வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அவங்க என்ன எங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு என்ன தோணுதோ உடனே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்க. அதை 10 பேர் பார்ப்பான். அவன் அது மூலியமாக அவன் 10 பேர் இன்னொரு 10 வீடியோ 10 100 வீடியோ ஆகும், 100 1000 வீடியோ ஆகும். அந்த 1000 வீடியோ யூடியூப்பை சுற்றி வந்துட்டு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். பார்க்குறவன் அத்தனை பேர் நடுங்குவான். இப்படி கூட நம்மளால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சா போதும். கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா போதும். பெருசாலாம் நம்ம ஒன்றும் போராட்டம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போலாம் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. வீதியில் இறங்கி தான் போராடணும், நம்ம வந்து உருளைத்தண்டை போட்டு தான் போராடணுங்கிற அளவுக்குலாம் இல்லை. நம்மளால் நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி, நம்ம அதை இப்போலாம் டெக்னாலஜி கிடையாது. இப்போ போராட்டம் டெக்னாலஜி தெரியுமா தெரியாது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுவோம். பசங்க தயவு செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். பொண்ணுங்க பசங்களோட நீங்கள் தைரியசாலி தான், அவங்க இல்லைன்னு சொல்ல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய வாய்ஸாக போட்டு கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை வீடியோவை அப்லோட் பண்ண வீடியோவை சகட்டு மேலே ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேர் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் சசிகலா அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த வீடியோவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த வீடியோஸ் வந்து வைரலாக பரவுச்சுன்னா கண்டிப்பாக எவனாக இருந்தாலும் யோசிப்போம். அப்போ அவ்வளோ சீக்கிரம் நம்மளை எடுத்துலாம் வந்து அவங்கள நிற்க வச்சிட முடியாதுங்க. அதாவது முதல்ல ஒரு பாயிண்ட் நல்லா யோசிச்சுக்கணும். சசிகலாவை பொதுச் செயலாளராக கொண்டு வர்றது கட்சியோட விஷயம், நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்குல்லே மிக மிக என்ன சொல்றது பவர்ஃபுல்லான போஸ்ட். சிஎம் கூட அந்த மாதிரி ஒரு பவர் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சிஎம்ஏ ஆட்டி வைக்கக்கூடிய போஸ்ட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளர் போஸ்ட்டுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதனால் பொதுச் செயலாளராக யார் ஏடிஎம்கேல உட்கார்றவங்களோ அவங்க கையில் தான் தமிழ்நாடு தூக்கி நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு அது தேவையில்லைங்க. பன்னீர்செல்வம் தானே இருக்க போகிறாரு. நான் தயவுசெய்து அந்த அம்மா வந்து அடுத்து உட்காந்துருச்சுன்னா பன்னீர்செல்வத்தை தூக்கி விளாச கூட அந்த அம்மா தயங்காது. அது தெளிவாக புரிஞ்சுங்க. அவங்க வந்து அதாவது நிறைய உங்களை கூட சொல்லலாம், டிமோட்டிவேட் கூட பண்ணலாம். யாராவது இதெல்லாம் உனக்கு தேவையா, உங்கள் வேலையை பாரு, தயவு செஞ்சு அப்படி சொல்கிறாங்கள நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள். நம்மளால முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும். கன்வின்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச டக்குன்னு ஒரு வீடியோ ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் சசிகலா அப்படிங்கிற ஒரு எல்லாருமே ஒரே டைட்டில் கூட ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் சசிகலா, நான் சசிகலாவை ஆதரிக்க மாட்டேன், பொதுச்செயலாளர் அவளை கொண்டு வர நான் மிகவும் கண்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வீடியோ கிளிப் போட்டு எல்லாம் போட்டு ஒரே மாதிரி டைட்டில் போட்டு அப்லோட் பண்ணுங்க. 1000 பேர் 2000 பேர் 2000 3000 3000 4000 அப்படி 10,000 வீடியோ யூடியூப்ல வளம் வரட்டும். வேற எந்த வீடியோ யூடியூப்ல வரக்கூடாது. நம்ம வீடியோ மட்டும் தான் யூடியூப்ல வரணும். என் வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறதா தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க. இவன் என்னடா அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தயவு செஞ்சு இதை வந்து என்னுடைய வியூவாக சொல்கிறேன், என்னுடைய ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்த யோசனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். நம்மளை மாதிரி இப்போ நீங்கள் என்னை பார்த்து ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களை பார்த்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. எத்தனை வீடியோ யூடியூப்பில் பார்த்தா இதை நிறைய பேர் ஷேர் பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் சமூக வலைதளத்தில் உண்டாகுங்கிறத யோசிங்க. எங்கே போய் நிற்குங்கிறத யோசிங்க. தயவு செஞ்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இது நம்மளுடைய முதல் படியாக நம்ம எடுத்து வைப்போம். சக்ஸஸ் ஆகாது சக்ஸஸ் ரேட்டை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுக்கு தேவை நம்மளோட எதிர்ப்பை காட்டணும். நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு வந்து சசிகலா பொதுச் செயலாளர் தான் நம்மளுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஆனாலும் நம்ம கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ தீவிரமாக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. அது இப்போ புயல் வேறு வந்துருச்சு. இந்த புயலை வந்து நம்ம மக்களை திசை திருப்பிட்டு அதுக்கான பணியில் இப்போ அங்கே சுற்றி நடந்துட்டுருக்கு. புயல் முழந்தா என்ன புயலோட தாக்கம் அடங்கினவனே டக்குன்னு பொதுச் செயலாளராக அந்த அம்மா அறிவிச்சாலும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால் இப்போலேருந்து நம்ம கருத்தை பதிவிடணும். அதாவது அதிமுகவில் இருக்கிறவங்க வேலை இருக்குங்க. அவங்களுக்கு யாரும் வேலை இல்லாமலாம் இல்லை, யாரும் சும்மா இல்லை. அதிமுக யாருமே சும்மாலாம் இல்லை. அவங்களுக்கும் வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய அதாவது அந்த கட்சிக்காக ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு வேலை இருக்குது, நான் என் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வேலை இருக்குது, இல்லைன்னா யாருமே வேலை இல்லைன்னு சொல்ல. அந்த வேலை இருக்கிறதுலே நம்மளோட முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய மாற்றத்தை உண்டாகும். நான் நம்புகிறேன். தயவுசெய்து நீங்களும் நம்புங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.